டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சுற்றியுள்ள மூலிகளை பற்றி நம்ம தெரிஞ்சு கொண்டோம்னா நம்ம வாழ்க்கை என்றைக்குமே சிறந்ததாக அமையும். அந்த வகையில் இன்றைக்கு சிட்ராமொட்டி அல்லது குறுந்தொட்டி அப்படின்னு சொல்கின்ற ஒரு மூலிகை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். நம்ம சாலையோரங்களில் கடக்கும் பொழுது நிறைய செடிகள் இருக்கும், அதில் மஞ்சள் நிற பூக்களோடு இருக்கும். இதுதான் நம்ம சிட்ராமொட்டி அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் துத்தி, அரிவாள்மனை பூண்டு அப்படின்னு பல வகைகளும் இந்த சிட்ராமொட்டியினுடைய வகைகளாக தான் நம்ம சொல்கிறோம். இதை ஆயுர்வேதத்தில் பலா அப்படின்னு சொல்லுவோம். பலா அப்படின்னாலே பலம் கொடுக்கக்கூடிய பொருள். ஆமாங்க, உடம்புல பலத்தை அதிகரிக்கிறதுக்கு இதை போன்ற சிறந்த மருந்து வேறு எதுவும் கிடையாது. உடம்புல 3 தோஷங்கள் இருக்குது: வாதம், பித்தம், கஃபம். இது நம்மளுடைய அடிப்படை. நம்ம நோயாக வரும் பொழுது நம்ம வாத நோய், பித்த நோய், கப நோய் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக இந்த வாத நோயில் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னா அது பலா தான். உடம்புல எப்பெல்லாம் வாதம் அதிகரிக்கிறதோ அப்போ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம், தசைகள் சார்ந்த பிரச்சனைகள், ஏன் எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். உடம்புல எந்த வகையான வாதமாக இருந்தாலும் அதை கண்டிக்கக்கூடிய தன்மை இந்த பலாவுக்கு இருக்குது. சரி, இதனுடைய சுவை பார்க்கலாம். இதனுடைய சுவை இனிப்பு சுவை, நல்ல கனத்தன்மையுடையது, பிசுபிசுப்பு தன்மையுடையது, வழவழப்பு தன்மையுடையது. அப்போ வாதத்தின் வறட்சியினால் ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு நேரடி மருந்தாக அமையும். சரி, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் பார்க்கலாம். பொதுவாகவே நமக்கு மூட்டுகளில் வலி ஏற்படலாம், நடக்க வலி அதிகமாக இருக்கலாம். இதே வயோதிகம் அடையும் பொழுது அந்த மூட்டுகள் நடக்கும் பொழுது அவங்களுக்கு சத்தம் ஏற்படும். இது வாதத்தினால் இருக்குது. அப்போ இந்த வாதத்தை கண்டிக்கக்கூடிய அருமையான மருந்து இந்த பலா தான். சில முதியவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கை கால் நடுக்கம் இருக்கும், நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் சொல்லுவோம். இதை கம்பவாத்தம் அல்லது பார்க்கின்சன்ஸ், எசென்ஷியல் ட்ரெமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மூளையிலிருந்து வருகின்ற சிக்னல்ஸ் கரெக்டாக இல்லாதனால இந்த பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி சமயங்களிலும் இந்த பலா ஒரு சிறந்த மருந்தாக அமைகிறது. பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ச்சியின் போது பல மாற்றங்கள் ஏற்படும். அப்போ உடம்புல பலம் குறையும். அந்த சமயத்திலையும் இந்த குறுந்தொட்டியை நம்ம சிறந்த மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம். கருவுற்ற பெண்கள் குழந்தை நல்லா வளரணும், சீராக வளரணும்னா அதுலேயும் இந்த குறுந்தொட்டி, சீரகம் சேர்த்த மருந்துகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இப்படி பல நிலைகள்லையும் இந்த பலா நமக்கு ஒரு சிறந்த மருந்தாக அமைகிறது. இது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மை தன்மை அதிகரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த மருந்தாக இருக்குது. விந்தணுக்களினுடைய உற்பத்தியை கூட்டுவதிலும் விந்தணுக்களுடைய மொட்டிலிட்டியை நம்ம சரியாக்குவதிலும் இந்த பலாவுக்கு ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இந்த பலாவை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சரி, இதை எப்படி பயன்படுத்தணும், என்னென்ன பொருட்கள் இதில் பயன்படுதுன்னா இது பெரும்பாலும் வேரை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். இதனுடைய செடியோட வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினத்தன்மையானது. நம்ம தரையிலேருந்து அதை பிடுங்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த வேரை நன்றாக சுத்தம் செய்து கஷாயமாக நம்ம பயன்படுத்தலாம். இந்த கஷாயம் பல நோய்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு அருமருந்தாக அமைகிறது. இதை பால் கஷாயமாக பயன்படுத்தலாம், சூரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பெரும்பாலும் ஆயுர்வேதத்தில் கூட்டு மருந்தாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆயுர்வேதத்தில் தன்வந்திர கஷாயம், க்ஷீரபலா தைலம், சுத்த பலா தைலம், இப்படி பல மருந்துகள் இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம தயாரிக்கிறோம். பொதுவாக வயசாகும் பொழுது தூக்கமின்மை பெரிய பிரச்சனையாக இருக்கும். இன்றைக்கு பல பேருக்கு அந்த பிரச்சனையில் இருக்காங்க. நரம்பு சார்ந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும். உடலில் எப்பவுமே ஒரு பலக்குறைவு இருக்கும். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் வேலை செஞ்சாலும் டயர்டாக இருக்குது, அப்படிங்கிற கண்டிஷனில் அந்த வாதத்தை குறைப்பதற்காக இந்த குறுந்தொட்டியில் செஞ்ச பலா அரிஷ்டம் ரொம்ப நல்ல மருந்தாக அமைகிறது. இப்படி ஒவ்வொரு நிலையிலும் இது கொடுக்குறோம். ஆயுர்வேதத்தில் பஞ்சகர்மா அப்படிங்கிறது ஒரு தலையாய சிகிச்சை. அதில் வஸ்தி சிகிச்சையில் பல கஷாயங்களில் இந்த குறுந்தொட்டி வேர் அடிப்படை மருந்தாக இருக்கும். இந்த குறுந்தொட்டி அப்படிங்கிறத பல ஆயுர்வேத மருந்துகளில் நம்ம பயன்படுத்துறதுனால இதனுடைய தன்மை நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இது நம்மளுடைய மனதின் செயல்களையும் சீராக்குவதற்கான ஒரு அருமையான மருந்து. சரி நேயர்களே, இன்றைக்கு பலா அப்படின்னு சொல்கின்ற சிட்ராமொட்டி அல்லது குறுந்தொட்டி பற்றி சில ஆயுர்வேத குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.